கன்னியாகுமரிக்கு சுற்றுலா வந்து மாயமான 2 இளம்பெண்கள் வாவத்துறை தூண்டில் வளவு கடல் பகுதியில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காணாமல் போன சகோதரிகள் உயிரிழப்பின் மர்மம் விலகுமா? கன்னியாகுமரியில் கோடை விடுமுறையொட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். அந்த வகையில் கேரள மாநிலத்திலிருந்து கன்னியாகுமரிக்கு சகோதரிகள் இருவர் சுற்றுலாவுக்கு வந்துள்ளனர். விடுதி ஒன்றில் அறையெடுத்து தங்கி அவர்கள் சுற்றி பார்க்க வெளியே சென்றிருக்கின்றனர். அதன் பின்னர் அவர்கள் அறைக்கு திரும்பவே இல்லை என்று கூறப்படுகிறது. இது குறித்த புகாரின் பேரில் கன்னியாகுமரி போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வந்தனர். இந்நிலையில் வியாழக்கிழமை காலை கன்னியாகுமரி வாவத்துறை தூண்டில் வளவு பகுதியில் கடலில் மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்கள் கரை திரும்பிக் கொண்டிருந்த போது 2 சடலங்கள் தூண்டில் வளைவு கடல் பகுதியில் சிக்கியிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். உடனே அவர்கள் கன்னியாகுமரி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் மீனவர்கள் உதவியுடன் பாறையில் சிக்கியிருந்த 2 உடல்களையும் மீட்டு மேலே கொண்டு வந்தனர். பின்பு உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்து அவர்கள் காணாமல் போன 2 இளம்பெண்கள் தான் என்பதை உறுதி செய்தனர். உடலை மீட்டு ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து மேற்கொள்ளப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்த பெண்கள் யார் என்பது குறித்த தகவல்கள் கிடைத்துள்ளன. கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டம் குறிகாட்டில் கிடங்கூர் பகுதியைச் சேர்ந்தவர் பிலிப், இவரது மனைவி மேரி. இந்த தம்பதியினருக்கு எலிசபெத் பிலிப், ஆனி பிலிப், மீரா பிலிப் ஆகிய 3 மகள்கள் உள்ளனர். இதில் மூத்த மகளான எலிசபெத் பிலிப் திருமணமாகி லண்டனில் வசித்து வருகிறார். ஆனி பிலிப் எக்ஸ்ரே டெக்னீஷியன் படித்துவிட்டு அமெரிக்காவில் வேலை பார்த்து வருவதாகவும், அவரது தங்கையான மீரா பிலிப் என்ஜினியரிங் படித்துவிட்டு அமெரிக்காவில் வேலை பார்த்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இருவரும் கடந்த 15 வருடங்களாக அமெரிக்காவில் வசித்து வரும் நிலையில் வருடத்திற்கு ஒருமுறை தங்களது சொந்த ஊரான கேரள மாநிலம் கோட்டயத்திற்கு வந்து செல்வது வழக்கம். அந்த வகையில் இந்த வருடம் அமெரிக்காவில் இருந்து இருவரும் கேரளா வந்துள்ளனர். பின்னர் இருவரும் ராமேஸ்வரம், மதுரை போன்ற இடங்களை சுற்றி பார்த்துவிட்டு கன்னியாகுமரிக்கு சுற்றுலா வந்துள்ளனர். அங்குள்ள தங்கும் விடுதி ஒன்றில் 2 பேரும் அறையெடுத்து தங்கியுள்ளனர். அங்கிருந்து வெளியே சென்றவர்கள் அந்த தங்கும் விடுதிக்கு 2 நாட்களாக திரும்பவில்லை. இதனால் விடுதி ஊழியர்கள் இளம்பெண்களின் தாயார் மேரியை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்து பதறிப்போன அவர் உறவினர்களுடன் கன்னியாகுமரிக்கு வந்து மாயமான சகோதரிகளை குமரி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் தேடி பார்த்தனர். எங்கு தேடியும் அவர்கள் கிடைக்காத நிலையில் கன்னியாகுமரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து காணாமல் போன அக்காள், தங்கை இருவரையும் கன்னியாகுமரி போலீசார் தேடி வந்த நிலையில்தான் அவர்களது உடல் கடலோரத்தில் கண்டெடுக்கப்பட்டது. இருவருக்கும் திருமணம் செய்ய விருப்பமில்லாத காரணத்தினால் உறவினர்கள் வற்புறுத்தியதால் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. அதே நேரம் கடலில் குளிக்க வந்தவர்கள் அலையில் சிக்கி கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டார்களா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். காணாமல் போன கேரள பெண்கள் சடலங்களாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.